என்ன சார், அந்த மினிஸ்டர் தப்பிக்கிறதுக்காக பொய்யா ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரா? சார், அவரால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது சார். என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. மினிஸ்டர் இப்ப உயிரோடவே இல்லை. அவரை கொலை பண்ணிருக்கிறாங்க. உதய பெருமாள் சார் தான் அவரை கொலைய பண்ணிருக்காரு. நான் கொலை பண்ணல சார். எனக்கும் அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் கொலை பண்ணல சார். சித்தப்பா, ஒண்ணும் இல்ல. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாங்க இருக்கோம்ல, பதட்டப்படாதீங்க. இல்ல இந்திரா, இவங்க சொல்றது பொய் இந்திரா. சத்தியமா நான் இந்த கொலையை பண்ணல சார். இவருக்கும் இந்த கொலைக்கும் கண்டிப்பா எந்த சம்பந்தமும் இருக்காது. எதை வச்சு நீங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? இவர்தான் கொலை பண்ணாருன்னு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இங்க பாருங்க, கொலை நடந்த இடத்துல எல்லா ஆதாரமும் இருக்கு. அதை வச்சுதான் நாங்க இப்ப அவர் அரெஸ்ட் பண்ணி வந்திருக்கோம். இங்க பாருங்க, இப்ப வரைக்கும் மினிஸ்டர் இறந்த விஷயம் வெளியில யாருக்குமே தெரியாது. வெளியில தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, மினிஸ்டர் ஆளுங்க எல்லாரும் வெளியில கலவரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதாங்க இப்ப இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போலானே வந்தோம். இல்லன்னு வச்சுங்க, உங்க ஃபேமிலிக்கே ப்ராப்ளம் தான். சார், எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். என்ன நம்புங்க சார். ஆமா சார், இதுக்கு பின்னாடி ஏதோ தப்பு நடந்திருக்கு. மேடம், இதுக்கு மேல நீங்க எது பேசுறதுனாலும் கோர்ட்ல வந்து பேசுங்க. இப்ப நாங்க இவர் அரெஸ்ட் பண்ணி தாங்க ஆகணும். வேற வழியே இல்லைங்க. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், மினிஸ்டர் ஆளுங்களால இவரோட உயிருக்கே ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. சார், கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணு. சார், ஐயோ இந்திரா, அவசரப்படாதீங்க சார். தயவு செஞ்சு நான் என்ன சொல்றதை நடக்குதுன்னு கேளுங்க எனக்கு சார். ஒண்ணுமே புரியல. மோனிகா கிட்டே கேட்டு பார்த்தலாம். சொல்லு ரித்திகா, என்ன இடையில ஒரு போன் கால் கூட காணோம்? அவ்வளோ பிஸியா? ஷோ அப்படிலாம் இல்ல மேடம். நானே உங்ககிட்ட போன் பண்ணி பேசலான்னு தான் பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படியா? என்ன பிரச்சனை? எங்க மாமா இருக்காருல்ல, அவர் மினிஸ்டர் கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. வாவ், சூப்பர் ரித்திகா, செம்ம நியூஸ் சொல்லிருக்க. இதத்தான் ரித்திகா நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். நீ சும்மா லட்டு மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருக்க. நாளைக்கு நம்ம சேனலோட ஹெட்லைனே இதான். பிரபல பத்திரிகை நிறுவனர் இந்திராணியின் சித்தப்பா உதய பெருமாள் மந்திரி கொலை வழக்கில் கைது. மேலும் கொலைக்கான நோக்கம் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. இந்த கொலைக்கும் இந்திராணிக்கும் தொடர்பு என்ன? எப்படி இருக்கு ரித்திகா? கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல? இத வச்சு இந்திராணியை என்ன பண்றேன்னு பாரு. போதும், நிறுத்துங்க மேடம். என்னாச்சு ரித்திகா? நான் எதுக்கு உங்களுக்கு போன் பண்ணேன்னு சொல்ல வரதுக்குள்ள நீங்களே ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. மேடம், உங்க எதிரி இந்திராணி மட்டும்தான். ஆனா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கிறது ஏன் மாமனார. நாங்க எல்லாரும் இப்படி ஆயிடுச்சேன்னு என்ன பண்றதுனே தெரியாம இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கோம். அதான் ஏன் சைடுல இருந்து ஏதாச்சும் பண்ணுவோமேன்னு உங்ககிட்ட ஹெல்ப் கேக்குறதுக்கு தான் போன் பண்ணேன். நீங்க என்னடானா இதையும் நியூஸ் ஆக்க பாக்குறீங்களே. மேடம், இந்திராணிய பழி வாங்குறதுக்கு தான் நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னேன். இது ஏன் குடும்ப பிரச்சனை மேடம், ஏன் புருஷ சம்பந்தப்பட்ட விஷயம். நான் என் மாமனாரையும் புருஷனையும் எதிர்த்து நின்னு என்ன பண்ண போறேன்? ஏய் ரித்திகா, ரிலாக்ஸ். சாரி, உன் இன்டென்ஷன் புரியாம நான் ஏதோ பேசிட்டேன். தப்பா எடுத்துக்காத. சரி, உனக்கு நான் என்ன பண்ணணும்? அந்த அயலியும் சிவாவும் ஏதாச்சும் பண்ணி நல்ல பேர் வாங்குறதுக்குள்ள நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்.
என் மாமனார வெளியில கொண்டு வரணும். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். சரி, நான் என்ன பண்ண முடியுமோ பண்றேன். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. ம். யோ, செத்தது ஏன் அப்பாயா? அவரை கொன்னுட்டு உள்ள ஒருத்த உட்கார்ந்து இருக்கா, அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கீங்களா? இப்ப உள்ள விட போறீங்களா இல்லையா? நீங்க என்ன சொன்னாலும் யாரும் உள்ள போக முடியாது. யோ, நீ என்னையா சொல்றது? உன்னை தாண்டி நாங்க உள்ள போவோம். ஏய், வாங்கடா. ஐயோ சார், இருங்க. சொல்றது புரியல உங்களுக்கு. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? இவ்ளோ கட்சி ஆளுங்க இருந்துகிட்டு உள்ள போயே ஆகணும்னு அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுல நாம எப்படி உள்ள போறது? அக்கா, என்ன ஆனாலும் சரி, இப்ப நாம உள்ள போயே ஆகணும்க்கா. அது ஓகே தான். ஆனா இத்தனை பேரை தாண்டி எப்படி நாம உள்ள போறது? அதுவும் அங்க இருக்கிறவங்க சித்தப்பாவை பார்க்கணும்னு சொல்லிதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நாமளும் அவரைதான் பார்க்க போறோம்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை தான் வரும். அண்ணி, அதெல்லாம் பாத்துக்கலாம். நீங்க வாங்க. ஏய், என்ன விளையாடுறீங்களா? பார்த்தல இவனுங்க கிட்ட மாட்டா என்ன ஆகும் தெரியுமா? அப்போ உள்ள போகாம இங்கே நின்னுட்டு இருக்கலாமா? அக்கா, நீங்க வாங்க பாத்துக்கலாம். நான் இருக்கேன்ல, வாங்க.